சரி, listen carefully. Prove that n cube plus 2n is divisible by 3 for n greater than or equal to 1. We have to prove this by using mathematical induction method. சரி, இப்போ நல்லா பாத்துங்க. divisibility அப்படினா ஒரு ஐடியா வேணும். For example, 14 is divisible by 7. 14 is divisible by 7. 14 is divisible by 7 or 2. ரெண்டுமே அது என்ன செய்யும்? 14 என்ன செய்யும்? டிவைட் பண்ணும். இதுக்கு பேர் தான் என்ன மீனிங்? divisibility. So 14 can be written as 7 in multiples of 7, 7m. 14 can be written as 7 into 2 னு எழுதலாம்ல, 7 into 2. இந்த 2 நம்ம எப்படி எடுக்கலாம்? m னு எடுத்துக்கலாம். So multiples of 7 வரும். multiples of 7. அது மட்டும் கிடையாது, 14 can be written as 2 into 7. இத நீ m எடுக்கலாம். சரிதா? So நல்லா பாத்துங்க. divisibility அப்படினா we can write this term multiples of 7 or we can write 14 by multiples of 2. இதுக்கு பேர் தான் என்னது? divisibility. இப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை divisible பண்ணுது அப்படினா அந்த நம்பரை எப்படி எழுதலாம்? 2m 7m, அதாவது multiples of 7 multiples of 2. இதுல 10 இருக்குது. 10 is divisible by 2 divisible ஆகும். ஏன்னா ரிமைண்டர் என்ன வரணும்? 0 வரும். புரியுதா? 10 divisible by 3 ன்னு சொல்ல முடியுமா? yes, ரிமைண்டர் என்ன வரும்? 1. so ரிமைண்டர் 0 வந்தாதான் அதுக்கு பேர் என்னது? divisibility. கால்குலேட்டர்ல ஒரு நம்பரை டிவைட் பண்ற அப்படினா பாயிண்ட் சம்திங்ல வந்தா நாட் divisibility. பாயிண்ட் சம்திங் வராம ரவுண்டா வந்தா அது என்னது? divisible by the given number. அந்த divisibility தெரிஞ்சதா இந்த ப்ராப்ளம் சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இந்த divisible கான்செப்டை வச்சு தான் நம்ம இங்க மூவ் பண்ண போறோம். நல்லா பாத்துங்க. இத வந்து சைடுல சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வைக்கணும். சரிதா? எதுவுமே நம்ம ஒரு சைடுல ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணி தான் போகணும். சரிதா? நீனு கூட போய் நின்றுவ. பாத்துங்க. சரி, இப்போ நம்ம வந்து பேசிக் ஸ்டெப்ஸ், இண்டக்டிவ் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் போண்டா. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து போற அப்படினா ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னா லெட் the given statement இருக்குல, இத வந்து p of n எல்லா ப்ராப்ளமும் வந்து ஃபுல்லா அப்படிதான் எடுப்பாங்க. சரிதா? யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு இண்டக்ஷன் மெத்தட்ல இருந்து ஒரு 8 மார்க் क्वेश्चन கம்பல்சரியா வந்துரும். சரிதா? அதனால அத டைப் 1 டைப் 2 டைப் 3 ஆ ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். சரி, p of n இத எப்படி எடுக்கறோம்னா n3 + 2n, n3 + 2n. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன்ல நல்லா பாரு. என்னோட வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சில ப்ராப்ளம் 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில ப்ராப்ளம் 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் நோட்ஸ்ல தந்திருக்கிறேன். n ல ஸ்டார்ட் n = 1 ஸ்டார்ட் பண்ண 1, 0 னா 0, 2 னா 2. எங்க தந்திருக்காங்களோ அது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 p of 1 ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். p of 1. சரியா? p of 1 to prove p of 1 is true. Find p of 1 is true. எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பாருங்க. p of 1 அப்படினா என்ன செய்யணும்? p of 1 equal to நம்ம போடாத, இந்த மாதிரி போட்டுங்க. என்ன? 1q plus 2 into எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? 1 தானே? சரி, 1. சோ இதோட வேல்யூ என்னது? 3. 3 ஆல டிவைட் ஆகுமா? கால்குலேட்டர்ல 3 / 3 போட்டா என்ன வரும்? 1 வரும். 1 பாயிண்ட் சம்திங்ல வருமா? பாயிண்ட் சம்திங்ல வந்துச்சு அப்படினா நாட் divisible. சரிதா? அதாவது ரிமைண்டர் 0 இருந்தா divisible, ரிமைண்டர் வேல்யூஸ் வந்துட்டா என்ன மீனிங்? நாட் divisible. ஒரு நம்பரை டிவைட் பண்ணலாம்னு பாக்குறது என்ன செய்யணும்? கால்குலேட்டர்ல போடும்போது பாயிண்ட் சம்திங் இருந்தா நாட் divisible, otherwise divisible. கால்குலேட்டர் இல்லன்னா என்ன செய்யணும்? ரிமைண்டர் 0 வந்தா divisible. சரி, சோ 1 க்கு வந்து என்னது? true. இந்த கண்டிஷன் என்னது? true. so 3 divisible by 3 தான். so இது வந்து கண்டிஷன் 3 divisible by 3 is divisible by 3. so கண்டிஷன் கரெக்ட் ஆயிட்டு. இது கண்டிஷன் கரெக்ட் ஆன பிறகு ஸ்டெப் 2, இதுக்கு வேற இண்டக்டிவ் ஸ்டெப் னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் ஸ்டெப், செகண்ட் ஒன் என்னது? இண்டக்டிவ் ஸ்டெப்ஸ். எல்லாம் கவனமா பாத்துங்க. யுனிவர்சிட்டி இதுல என்ன எழுத போறேன்? இது அசம்ப்ஷன், இது ப்ரூஃப் பண்றோம். லாஸ்ட் ஸ்டெப்பும் ப்ரூஃப் பண்ணனும். நடுவுல வரக்கூடியது என்னது?
நம்ம அஸ்யூம் பண்றோம். assume it is true for k. it is true for k. அப்போ n வரக்கூடிய இடத்துல நம்ம என்ன போட்டு விடணும்? k போட்டு விடணும். kq plus 2k. நான் சொல்லிடுவேன் 1 வந்து பாசிபிள், 3 ஆல டிவிசிபிள் ஆகுது. k க்கு வந்து நம்ம அஸ்யூம் தான் பண்றோம். தெரியுதா? அப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதிடலாம்? kq plus 2k can be written as எப்படி எழுதிடலாம்ப்பா? நாங்க பாரு 14 can be written as 7 into m or multiples of 7 or 14 can be written as multiples of 2 எழுதிடலாமா? அப்போ இந்த நம்பரை 3 வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னா இந்த நம்பரை எப்படி எழுதிடலாம்? multiples of 3. சப்போஸ் இல்ல 7 ஆல டிவைட் பண்ணனும்னா multiples of 7 அப்ப இது வந்து இந்த நம்பரை வந்து இத டிவைட் பண்ணுது. சாரி 3ங்கிறது இத டிவைட் பண்ணுது. 3ங்கிறது இத டிவைட் பண்ணுது. So this number can be written as multiples of 3. m ங்கிறது என்னது? 1 2 3 anything. 1 2 3 any number. But multiples of 3 இருந்தா என்ன செய்ய முடியும்? இத டிவைட் பண்ண முடியும். This number can be written as multiples of 3. சரி, அப்ப இது வந்து நம்ம மெயின் ஸ்டெப்பா எடுத்துட்டு இத 1 எடுத்துக்கணும். நல்லா பாத்துங்க. இது வந்து assumption. assume it is true for k. நம்ம அடுத்த கன்க்ளூஷன் ஸ்டெப்ஸ் வரும்போது தான் தெரியுதா? to prove it is true for, இது நம்ம true prove, நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். k plus 1 இதெல்லாம் 12th ல படிச்சிருப்பாங்க நிறைய பேர். தெரியுதா? நீங்க இந்த டெப்தா படிச்சுங்க. ஓகேவா? k plus 1. அப்ப நல்லா பாரு pk plus 1. நல்லா பாத்துங்க. n வரக்கூடிய இடத்துல என்ன போட்டு விடணும்? பிராக்கெட் உள்ள இருக்க அங்க n, இங்க யார் இருக்கா? k plus 1. அப்ப n உள்ள இடத்துல என்ன போடணும்? k plus 1. so k plus 1 the whole cube plus 2 power 2 into k plus 1. 2 into k plus 1. இத நம்ம என்ன சொல்லணும்னா multiples of 3, அதாவது 3 into some number ஆ எழுதணும். 3 into some number ஆ எழுதிட்டோம்னா நம்ம இத ப்ரூஃப் பண்ணிட்டோம் மீனிங். அடுத்தனா சரி, இப்போ பாத்து இப்படி இருக்குது ஸ்டேட்மென்ட் எல்லாம் இப்படி இருக்குது. சரி, இங்க இருந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் பாரு. அடுத்து k plus 1 the whole cube plus 2 into k plus 1 can be written as, நல்லா பாத்துங்க, a plus b the whole cube formula இருக்கா? what is a plus b the whole cube formula? தெரியுமா? தெரியாது. சொல்லு. a cube plus b cube plus 3a square b plus 3ab square. சரியா? சரிதா? பரவாயில்ல. சரி, அப்ப நல்லா பாத்துக்க. இந்த ஃபார்முலா இதுல அப்ளை பண்றேன். எல்லாம் ப்ரிலிமினரி மேத்ஸ் தான். k cube plus b வந்து 1. அப்ப 1 cube னா 1 தான், plus 3k squared into 1 plus 3 1 squared into k. அந்த ஃபார்முலா அப்படி போட்டுருவோம். அதெல்லாம் பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காத. plus 2 multiple inside the bracket 2k plus k. 2k plus k. ஓகேவா? நீ அப்படியே அவசரப்பட்டு சாரி 2k plus 2 சாரி 2k plus 2 2 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிருக்க. நீ ரொம்ப அவசரப்பட்டு என்ன செய்ய கூடாது? ரெண்டை ஆட் பண்ணிட கூடாது. தெரியுதா? ஏன்னா நல்லா பாரு, kq இங்க இருக்கா? இருக்குதா? அடுத்தது என்ன இருக்கு? 2k என்ன இருக்குல்ல? அப்படிதான். இந்த ரெண்டு டேர்முக்கு மேல என்ன எழுதிடலாம்? 3m எழுதிடலாமா? kq plus 2k. அந்த ரெண்டு டேர்ம் சில பேர் எல்லாம் என்னெல்லாமா முடிச்சிட்டு இருக்காங்க. வேணா அப்படி எழுதி ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுமா? kq plus 2k. சரிதா? அடுத்தது மீதி plus 3k square 1 plus 2 என்ன வரும்? 3. அடுத்தது இன்னொன்று இருக்கு இடையில 3k plus 1 plus 2 3. சரிதா? இவ்வளவுக்கு மேல என்ன எழுதலாம்? 3m plus மீதி உள்ள டேர்ம்லாம் 3k square plus 3k plus 3. இது எல்லாமே காமனா யார் இருக்கா?
3 equal to 3 காமன் எடுத்து m plus k square plus k plus 1. அப்போ நல்லா கேட்டுக்க, this term can be written as multiples of 3. அப்போ this term can be divided by divisible by 3, divisible by 3, divided by சொல்லக்கூடாது, divisible, ஏன்னா ரிமைண்டர் 0 வந்தாலும் அதுக்கு பேர் என்னது divisible. divided by எந்த நம்பரையும் டிவைட் போட்டுக்கலாம். பட் divisible by தான் ரிமைண்டர் என்ன வரணும் 0. கால்குலேட்டர் அந்த நம்பரை அடிக்கும் போது பாயிண்ட் சம்திங்ல வரக்கூடாது. சோ இப்போ பாரு, இப்போ லெஃப்ட் சைடுல உள்ளது எல்லாமே கரெக்ட்டா மேட்ச் ஆகுதா? p power k plus 1 can be written as multiples of 3. so p power k plus 1 is divisible by 3, divisible by 3. ஓகேவா? அப்போ k plus 1 வரைக்கும் divisible by 3 னா கன்க்ளூஷன் எப்படி எழுதனா, therefore it is true for p of n, it is true for p of n. அப்போ n cube plus 2n is divisible by 3, n cube plus 2n is divisible by என்ன வரும் 3. so it is true for p of n. so p of 3 is divisible by p of n is divisible by 3. இப்படியே போடலாம். இது என்னடா சவுண்ட் வித்தியாசமா இருக்கு? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்க. எல்லாம் இதை எழுதுங்க. சிம்பிள் தான், அதில் டைப் 1 இது